ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 16 ஆடி மாதத்தோட கடைவெள்ளி அன்றைய தினம் வரலட்சுமி விரதம். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கிறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முடிவுக்கு வரும். அது என்ன பொருள் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருளை சேர்த்து எப்போ குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை வழிபடுவாங்க. வரலட்சுமி விரத பூஜை செஞ்சால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும். சுமங்கலி பெண்களுக்கு கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். இந்த பூஜை செய்யும்போது நாம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லக்ஷ்மி தாயாரை நம்ம உற்சாகத்தோடு வரவழைக்கணும். இந்த பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. நாம் மகாலட்சுமி தேவியரை இந்த நாளில் வழிபட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல்நலம் இது எல்லாமே கிடைக்கும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினச்சி செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் வரலட்சுமி விரதம். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிப்பாங்க. இந்த வருஷம் 2024 வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அது ஆடி மாதத்தோட கடைவெள்ளி. இந்த நாள் பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதம் வருது. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் தான் மூல நட்சத்திரமும் இருக்குது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு நாம் எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்குவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நாம் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க முதல் நாள் மகாலட்சுமி தாயாரை, அன்னைய அம்பிகையை வீட்டுக்கு அழைப்பாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நோன்பு எடுத்துட்டு அதற்கு மறுநாள் 3வது நாள் புனர் பூஜை செய்வாங்க. இது கலசம் எடுத்து வழிபடக்கூடியவங்களுக்கு. கலசம் வைக்காம மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு அன்றைக்கே வரலட்சுமி விரதம் இருந்துட்டு நீங்கள் அன்றைய தினம் மாலை நேரத்திலேயே புனர் பூஜை செய்யலாம். அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சரியான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளே. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம். வரலட்சுமி நோன்பு படைக்கிறதுக்கான அம்மனை வழிபடுறதுக்கான சரியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணிக்குள்ளே. இது காலை நேரத்தில் வழிபடுறவங்களுக்கு. இல்லை, காலை நேரத்தில் வழிபட முடியாது, மாலை நேரத்தில் தான் வழிபட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கான நோன்பு செய்யலாம், படைக்கலாம். கூடுமான அளவுக்கு மாலை நேரத்தில் பண்ணுறதும் சிறப்பு தான். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சி கலசம் வச்சு வழிபட்டாலும் சரி, கலசம் வைத்து வழிபடாமல் ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபட்டாலும் சரி, சுமங்கலி பெண்களை வரவழைச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, ரவிக்கை துணி, பூ, இனிப்பு இது எல்லாத்தையும் உங்கள் கையால் வரக்கூடியவங்களுக்கு கொடுங்க. வயதில் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க. அப்படி வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதத்துக்கான முக்கியமான நோக்கமே. இது எல்லாமே ஒரு வருடமும் நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வச்சு வழிபட்டாலும் சரி, கலசம் வைக்காமல் வழிபட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வருடமும் பண்ணக்கூடிய ஒரு விரத முறை தான். இது இல்லாமல் ஒரு விரத நாள் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் தூங்கி எழுந்து காலையில் செய்யக்கூடிய முதல் வேலையிலேருந்தே. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்க போகிறீங்க. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரதத்துக்கான பலனை நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்தே பெற முடியும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வரலட்சுமி விரதத்தை முழுசாக பெற்ற ஒரு பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் குளிக்கிற தண்ணீரை சேர்த்து குளிக்கிறது மூலயமா இனி உங்களுக்கு செல்வம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிடும். அதில் முக்கியமான முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு முக்கியமான பொருள் இது. சொல்லப்போனால் இந்த அதிமதுரத்துக்கு லேசான ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அப்பேற்பட்ட இனிப்பு சுவை மிக்க அதிமதுரத்தை ஒரே ஒரு துண்டு, ஒருவேளை உங்களுக்கு துண்டாக போட்டு குளிக்க முடியலையா, நாட்டு மருந்து கடைகளில் அதிமதுரம் பவுடராகவே விற்கும், பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஜவ்வாது மாதிரியோ ஜாதிக்காய் பொடி மாதிரியோ இருக்கும். அந்த அதிமதுரம் பொடியை ஒரே ஒரு துளி எடுத்துகிட்டு வந்து குளிக்கிற தண்ணீரில் ஒரு சிட்டிகை கிள்ளி போட்டால் கூட போதும்.
போட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் குளிக்கலாம். அதிமதுரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள். பெண்கள் சம்பந்தப்பட்ட பல வியாதிகளுக்கு இந்த அதிமதுரம் ஒரு முக்கியமான தீர்வாக இருக்குது. உடல் அலர்ச்சி, அதாவது அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயத்துக்காகவும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் கூட இந்த அதிமதுரத்தை பயன்படுத்துவாங்க. இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வசம்பு, இந்த வரிசையில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள், வாசனை மிகுந்த பொருள். இந்த ஒரு அதிமதுரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு குளிக்கணும் கூட அவசியம் இல்லை. அதிமதுரம் பவுடராக வாங்கிட்டு வந்து, பொடியாக வாங்கிட்டு வந்து அதை குளிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அது தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் நல்லது, மருத்துவ ரீதியாகவும் நல்லது. அடுத்தது ஒரே ஒரு துளி சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு அர்த்தம். சொல்லப்போனால் சுவாமிகளுக்கு சந்தனம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கடவுள்கள் தூய்மையோட மறு உருவம் அப்படிங்கிறதால அப்பேற்பட்ட கடவுள்களுக்கு சந்தனத்தை அபிஷேகம் பண்ணுவாங்க. சந்தனம் உடம்புக்கு குளிர்ச்சி. கடவுள்கள் அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கும் போது அவங்க மனசு உடம்பும் குளிர்ச்சியாக இருக்குமா. அப்பேற்பட்ட சந்தனத்தை பவுடர் பண்ணி ஒரே ஒரு சிட்டிகை நீங்கள் குளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் பொருள், கிருமி நாசினி. இந்த 3 பொருட்களை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு முடிஞ்சால் 3 பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருள் தான் என்னால் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கோங்க. இதில் ஓரளவுக்கு முடிகிறவங்க அதிமதுரம் பொடியை சேர்த்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுட அவசியம் இல்லை, ஒரே ஒரு துளி. இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில் குளிக்கும்போது சேர்த்துக்கோங்க. குளிக்கிறதுல இருந்தே நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாள் முழுக்க உங்களுக்கு தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மாறிடும். அன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும். வரலட்சுமி விரதத்துக்கான ஒரு வேலைகளும் உடனே நடந்துடும். எந்த தாமதமும் இருக்காது, எந்த பயமோ பதட்டமோ இருக்காது. வியாழக்கிழமை அம்மனை அம்பாலை வீட்டுக்கு அழைச்சாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அம்பாலை வீட்டுக்கு அழைச்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் குளிச்சுட்டு உங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க. அப்போ குளிக்கும்போது இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க. இந்த அதிமதுரம் அப்படிங்கிறத இருமல், சளி, இது மாதிரி விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துவாங்க. மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிமதுரத்தை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் ஒரு 4 பேருக்கு உங்கள் கையால் தானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாரை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு சில விஷயத்தை வாரி கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பாங்களாம். அதனால் உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, அதில் 8 ரூபாய் உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு தானம் பண்ணுங்கள். அதுவே பெரிய புண்ணியம்தான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.